அடச்சை மூதேவி, விவரத்தை சரியா கேட்டுக்காம ஏன்டா என் வீட்டு வாசல் வந்து அடிக்கிற? நான் என்ன செத்தா போயிட்டேன்? இல்ல, இந்த கிராமத்துக்கு நான் இன்னும் பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கா. அதுக்குள்ள போயிடுவேனா? அறிவு இருக்குதா உனக்கு? இருக்கிறதே இது ஒண்ணுதாங்க. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? வவுத்து பசிங்க. வவுத்து பசினா வவுத்த தட்டுறது. இதை தட்டிக்கிட்டு திரியிறியே ஏன்? இதை வச்சுக்கிட்டு 5 ரூபா வாங்கி. 5 ரூபாயா? யோ, பெரிய பேராசக்காரையா நீ? கொண்டா அப்படியே. இதுக்கு 1/2 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டான் அவன். போனா போகுது, வவுத்தியே காணும். பசி போல இருக்கு. நான் வேணா சொல்லிக்கிள்ளி ஒரு 2 வாங்கி தரேன், போதுமா? என்ன? சரிங்க. இப்படி 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 ஓடிப்போ. வா, இப்படி அதையும் வை. மொத்தமா சேர்த்துதான் சொன்னேன். போ, அப்பால வா. இத ஒரு 5க்கு தள்ளினாத்தான் இடையில ஒரு 3 நாம ஒதுக்கலாம். நீயா? ஆமா. இப்ப நீ பணத்தை எண்ணி வைக்கலன்னா வீட்டுல இருக்கிற சாமான் எல்லாம் அள்ளிக்கிட்டு போயிருவேன். நான் சொல்லல, முதலாளி சொல்ல சொன்னாரு. மிரட்டி பாக்குறானா? இல்ல, இந்த போலீஸ் பொண்ணுரங்கன்னா பிறந்துகிட்டே இருக்கிற குழந்தை கூட அழுகி நிறுத்திடும். ஒன்னையும் முதலாளி சேர்த்து உள்ள தள்ளிவிடுவேன். ஜாக்கிரதை. ஆமா. இப்ப தள்ள மாட்டியா? குற்ற வெங்கடாஜலபதி, ஊர் உலகத்துல எத்தனையோ சாமிங்க இருந்தும் உன்னையா நான் கும்பிடுறேன். நீதான் உன் கல்யாணத்துக்கு குபேரங்கிட்ட கடை வாங்கிட்டு ஒழுங்கா வட்டி கட்டுற சாமி. அதனாலதான் உன்னை கும்பிடுறேன். அத மாதிரி என்கிட்ட கடை வாங்கின பயல்களும் அசலை கட்ட முடியாதபடி வட்டிய மாத்திரம் வாழ்க்கை பூரா கட்டிக்கிட்டே இருக்கும்படியா செய்யணும் ஆண்டவனே. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் நினைச்ச மாதிரி என் தங்கச்சி விதவையாகி வீட்டுக்கு வந்துட்டான். அவ சொத்து எனக்கு கிடைச்சு போச்சு. அப்படி வந்துட்டா அவன் உண்டியல்ல 1000 ரூபாய் போடுறதா வேண்டிக்கிட்டேன். அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த உண்டியல்ல போட்டா உனக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. அத வெளியில விட்டா 5-10 வட்டி வரும். கடைசியா கணக்கு வழக்கு பார்த்து வட்டியும் முதலுமா உனக்கு சேர்த்துடுறேன். கவலைப்பட. அவர் ஒண்ணும் கவலைப்பட மாட்டாரு. வட்டியை வச்சுக்கிட்டு வெளியே கவலையோட நிக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் பேசுங்க. ஐயோ சாமி, நீதாண்டா சாமி. சொன்ன உடனே பொக்குன்னு கொண்டாந்து நிறுத்தி விட்டான். இதோ வந்துட்டேன். பொய்யாமலே இப்படி வா. அசலும் வட்டி இப்படி வச்ச ஆகணும். இல்ல இல்ல என்ன தள்ளுற? வச்சிருவ உள்ள. உள்ள இருந்துதான் வெளியே வர்றேன். நான் யார் தெரியுமா? டிஸ்மிஸ் போலீஸ் பொன்னுரங்கம்னா இந்த வட்டாரத்திலேயே ஒரு பெரிய கேடி மாதிரி. நான் நினைச்சேன் உம்ம வியாபாரத்தை ஓடி ஓடி கெடுப்பேன். ஒண்ணும் இல்ல, அம்மா பெட்ட ஆகாசலிங்கம் கை நிறைய காசை வச்சுக்கிட்டு வர்ற கிராக்கியெல்லாம் ஏன் பக்கம் தள்ளி விடுறா, நிறைய கமிஷன் தரேன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏதோ போனா போகுது, ஒரே ஊர்ல இருக்கமே, அப்பப்ப 5-10 கொடுக்குறீங்களே, ஒரு 20 எடுங்க. பெனாதி பையன், இதுக்கு தான் லிங்கம் சிங்கம்னு பயமுறுத்தினியா? சும்மா வட்டி வட்டின்னு அலையாதீங்க. ஆமா, இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுல தானே இருப்பீங்க? இருக்குன்னு அப்புறம் தார தப்பட்டையோட வந்து பாருங்க. அட பாவி, இப்பவே வேண்டா தார தப்பட்ட? ஐய, ஒரு பையன் அதெல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட அடகுக்கு வச்சு ஏதாவது காசு வாங்கி கொடுக்க சொன்னான். வட்டிக்கா? அது தப்பட்டையா இருந்தா என்ன, சப்பட்டையா இருந்தா என்ன? தயவு செஞ்சு என் கூட பேங்குக்கு வந்துடாத. காசு கொடுக்கறவனும் கொடுக்க மாட்டான். கையெழுத்த போடு. ஒரு ஓரத்துல நின்னா என்னங்க போடுற. இல்ல, இந்த ஊர்ல என்ன மாதிரி எவன்டா அக்கறையா இருக்கிறான்? ஏதோ ஏழை பாழைங்கள் ஆச்சே, படிப்பு வாசனை இல்லையே, நம்மாலான உபகாரத்தை செய்யலாமேன்னுதான். இதுல எனக்கு என்ன லாபம் இருக்குது? என்ன ஏறு உழுவுற? போடுற கையத்தை. ஒவ்வொரு வீடா போய் கண்ணா நிலம் வச்சிருக்கிறியே, கிணறு வெட்ட நாங்கட வாங்கி தரேன்டா கண்ணா. பம்பு செட்டு வைக்க இல்ல, நீ கையெழுத்து போடுறியா இல்ல கதை எழுதுறியா? போடுற. பம்பு செட்டு வாங்கியார நாங்கட வாங்கி தரேன்டான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். உதறி உதறி உள்ள இருக்கிற மசியெல்லாம் எடுத்து விட்ட. இல்ல,
நான் என்ன உன் நிலத்தையா எழுதி வாங்குறேன்? கடன் வாங்கி தரேன் தான்டா சொல்றேன். ஏண்டா அழுவுற? ஏண்டா? ஓஹோ, எழுத படிக்க தெரியாத மூதேவி இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? சின்ன வயசுல ஒழுங்கா பள்ளிக்கூடம் போயிருக்கணும். ஆத்தங்கல்ல கோலி விளையாண்ட கோலி சாவு. அழாதடா, நீட்டு வரல வரல நீட்டுறா. வச்சுக்க. இதுங்க மூதேவி நக்கற இதுல வைடா. கொண்டா கொண்டா. இப்படி கத்துனா காசு கிடைக்காது. ஆமா சரி, பணம் தானா வந்துடும். நீ போ. வாடா. அப்படி பேப்பர் என்ன தானா பேங்குக்கு போயிடுமா? இதுக்குன்னு நான் மெனக்கட்டு போக வேண்டாம். பஸ் சார்ஜ், வழியில காபி டீ செலவு, ஒரு பாட்டில் இங்க கொட்டி தொலைச்சிருக்கிறியா? இது எல்லாத்துக்குமா சேர்த்து பணத்தை எடு. எடுறா சீக்கிரம். காசு கிடைக்கும் இல்லையா? அதுலயே இரு. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு இங்க தள்ளுறியோ அவ்வளவுக்கு அளவு சீக்கிரமா அவங்க தள்ளுவாங்க. கொண்டா. முண்டம் பிரிக்கிறதுக்கே 10 நாள் ஆகும் போல இருக்கு. என்னது 10? ஆமாங்க. இது 10. ஏதோ பார்த்து செய்யுங்க. என்னத்த பாக்குறது? ரொம்ப நாளாகும், சேராது. சரி இருக்கட்டும். ஐயா குர்ரா. வடிவேலு, வெறும் நெடிக்கே இந்த தூக்கு தூக்குதே. இது என்ன கண்ட? கொஞ்சம் உள்ள ஊத்து, அப்படியே சொக்கி போயிடுற. இந்த சொர்க்கம் இருக்குது அங்க. அந்த சொர்க்கம் இங்க வந்துடும். அப்படியா? அப்ப குடி. வடிவேலு, காசு இருக்குது இல்ல? அல்பா. அதான் சொன்ன கவலையை மறக்கிறதுக்கு குடிக்க வர்றேன். குடிக்க வந்த இடத்துல அது கவலைப்படுற. ஊத்து நரப்பு. அதானே. வடிவேலு, ஐயோ கடிச்சுக்க ஏதாச்சும். 5 விரல் இருக்குல்ல, அதுல ஒண்ணு கடிச்சுக்க. வாய் நம நமன்னு இருக்குதுப்பா. உன் அல்ப பத்தி தெரிஞ்சுதான் கொண்டாந்து இருக்கிறேன். எடு, எடு. சீக்கிரம். எனக்கு ஒரு வந்து ஆளுக்கு 5 மந்தாச்சு. 50 மந்தா ஆட்டமா? உனக்கு என்னடா? கொடுக்கிறவன் கொடுக்கிறான் இல்ல வடிவேலு. அதான் ஊத்துறா ஊத்து. கீழே போட்ட என்ன முறையா? அட பாவி, 5லயே சாஞ்சிட்டான். ஆசைக்கு அளவில்லாம செஞ்ச மூதேவி வவுத்த மாத்திரம் 1 ஜான் வச்சு விட்டான். 9 ஜான் வச்சிருக்கப்படாதா? 50 முண்டிய உள்ள தள்ளி இருப்பேனடா. இன்னும் கொஞ்சம் குடிக்கிறது. இன்னும் ஒரு சொட்டு உள்ள போச்சுன்னா வாய திறந்தா தண்ணி மட்டும் தெரியும். நடந்து போகும்போது தழும்பிடும். வேணாம் சாமி வேணாம். சரி சரி, பணத்தாரு. பணமா? யார கேக்குற நீ? உன்னதையா? எங்கிட்ட ஏது பணம்? இவன் தான் ஜோபு நிறைய வச்சிருக்கான். போய் உனக்கு சேர வேண்டியதை எடுத்துக்கிட்டு மிச்சம் மீதி இருந்தா இந்த உண்டியல்ல போடு. போய் எடுத்துக்க போ. பணம் எங்க இருக்கு? கிழிஞ்சா இருக்கு. கிழிஞ்சலா? கிழிஞ்சது போ. வடிவேலு, வடிவேலு, வடிவேலு. என்ன ஐயா வெட்ட மரம் மாதிரி சாஞ்சிட்டான்? எங்கிட்ட ஏரியா போனோம்? வேணும்னா ஒண்ணு செய். இந்த மூதேவிய இங்கேயே ஜாமீனுக்கு விட்டுட்டு போய் வீட்டுல இருந்து பணம் கொண்டாறேன். என்ன அதெல்லாம் இங்க நடக்காது. சைக்கிளை ஜாமீன்ல விட்டுப்போ. சைக்கிளா? அது முடியாது. கஷ்டப்பட்டு ஊரை ஏமாத்தி சம்பாதிச்ச காசியா வச்சு, கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசியா குடி. நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப. சொந்த காசை குத்த உடனே சுத்தமா போதை இறங்கி போச்சு. என்ன கொஞ்சம் சாப்பிடுது? ஐயோ உங்கட்டியா? வேணாம்பா.
டேய் முன்சாமி, அந்த போலீஸ் பொண்ணு ரங்கத்தை எப்படி கக்க வச்சேன் பாத்தியா? இல்ல உனக்கு கத்து கொடுத்ததே தப்பா போச்சு. இந்தா 1000 ரூபாய் வச்சுக்க. என்னங்க போன தடவை 2000 ரூபாய் கொடுத்தீங்க, இந்த தடவை 1000 ரூபாய் கொடுத்தீங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சா கணக்கு கேட்பீங்களே. இல்ல போன தடவை இதுக்கு 50 பைசா கொடுத்த, இப்ப 1 ரூபா கொடுக்கல. விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது இல்ல, அதே மாதிரி அங்க கொடுக்கறவனுக்கு நான் கொடுக்கணும் இல்ல. இந்த மாதிரி பாக்காத. பாவி அப்படிதாங்க. தம்பி பார்சல் ரெடியா? ரெடிங்க சார். 10,000க்கு இது வேற தண்டனை. என்னடா மோனமா நக்கற? பாத்துப்பா, ஆளு ஒரு மாதிரி, பாட்டில் பத்திரம். வா வா. பொன்ரங்கம், சுத்தி வளைச்சு பேச நான் தயாரா இல்ல. அந்த நல்ல முத்துப்பைய நாக்க அடக்கி வைன்னு உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன்? இதுவரைக்கும் நீ என்ன செஞ்ச? செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். கிழிச்ச. அவனை பார்த்து கூட கும்பிடு போடுறியா? கேள்விப்பட்டேன். ஆமாங்க, கும்பிடுறேன். காந்திய கூட கும்பிட்டுட்டு தாங்க சுட்டான். நல்ல முத்து ஒரு மாதிரியான ஆள். மானுக்கு விரிக்கிற வலைய யானைக்கு விரிக்கப்படாதுங்க. அது பேசாம படுத்துக்கும். அதுக்குன்னு தனியா குழி தோண்டணுங்க. தோண்டிக்கிட்டு தான் இருக்கேன். காத்தே காணோம். ஓ, நீங்க விசிறிக்கிறீங்களா? விசிறி உனக்கு, காத்து எனக்கு. விசிறா. விசிறியா வெற்றியா? அது என்ன இல்ல. வணக்கம் முதலாளி. வாயா. என்ன சமூகம் கோபமா இருக்கிறா போல இருக்கு. பின்ன என்னையா, காலையில இருந்து கடையை திறந்து வச்சுக்கிட்டு இருக்க, உருப்படியா ஒரு வயல காணோம். கவலையை விடுங்க. கையோட ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. என்ன தண்ணி எடுக்க வந்திருக்கானா? கிணத்துக்கு அனுப்பியா? கவலையை அடகு வைக்க வந்திருக்கிறாருங்க. தயா, உனக்கு பேருதான் பொண்ணு, ஆனா பித்தளையா கொண்டாடுற. என்னங்க செய்யறது? ஊர்ல யாருகிட்ட தங்கம் தங்கி இருக்குது? எல்லாம் இங்கதான். இத பாருங்க, ரொம்ப நல்லவரு. நீங்க ஒரு 60 ரூபாய் கொடுத்து. 60? இதுக்கா? 20 கூட பெறாது. ஐயோ, உங்களுக்கு தான் தெரியுமே, 60 ரூபாய் கண்டிப்பா வேணும். நீங்க சொல்லுங்க. ரொம்ப நாணயஸ்தருங்க, அதனாலதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன நம்பி நீங்க கொடுக்கலாம். என்னமோ நீ சொல்றேன்னு தான் கொடுக்கறேன். ஒரு மாசத்துக்குள்ள திருப்பல ஏலம். தவணைய மீறின தவளை போயிடும். கீழே இறக்கியா? இனிமே இது ஒண்ணுது இல்ல. கிட்ட இத எடுத்துக்கிட்டு போய் உள்ள வை. சரி பிடி. தூக்கிட்டு போறாங்க. கடைசியா ஒரு தடவை நல்லா பாத்துக்க. 60ல வட்டி 15 போக மிச்சம். 45ல 5 கமிஷனுக்கு போக மிச்சம். வருங்க. நாம 2 பேருக்குமே போனி ஆயிடுச்சு. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஆமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே. என்னங்க? ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் சர்க்கார்ல இருந்து குறைஞ்ச வட்டிக்கு பணம் வாங்கி கொடுக்குறியாமே நீ? அதுவா? உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, வாங்கி தரேன். சர்க்கார்கிட்ட இருந்து ஒரு வட்டிக்கு வாங்கி வெளியே 3 வட்டிக்கு விட்டா இடையில 2 வட்டி உங்களுக்கு மிச்சம். எனக்கு கொஞ்சம் வாங்கி கூட பாப்போம். அதுக்குன்னு வேலை வர வேண்டாம். வந்தாச்சு, ஏற்பாடு பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் வர்றேன். இன்னொரு விஷயம். என்னங்க? இதையும் வச்சுக்கோ. எதுக்கு? எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இனிமே மத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்க கூடாது. ஏன்? ஏன்னா ஏன் பிசினஸ் படுத்துரும். அது படுக்காம முழிச்சுக்கிட்டு இருக்கணும்னா அடிக்கடி வருவேன். வா வா. என்ன விட்டுட்டு பண்ணுங்க. வா இப்படி. உன்ன மாதிரி பையில கிழிஞ்சல போட்டு குலுக்குவேன்னு நினைச்சியா? இந்த போலீஸ் பொண்ணுங்க நாணயத்தேன். அதனாலதான் நாணயத்தோட வந்திருக்கேன். பாத்தியா? உன் கையில வச்சிருக்கிற பாதியில போட்டா என்ன பண்றது? பக்கி காச பீச்ச கையில பிடி, கலையத்தை சோத்து கையில பிடி, இஷ்டத்துக்கு அடி. நீ பணத்தை கொடுத்துட்டு நீ சாப்பிடாம போனா எனக்கு வருத்தமா இருக்காதயா? ஐயே, இப்ப வருமே பாசம். ஒண்ணு இல்ல, வள்ளியப்பங்கிட்ட இருட்டின உடனே ஒரு கிராக்கிய தள்ளிட்டு வரதா சொல்லி இருந்தேன். அட பாவி, அந்த வேலை வர ஆரம்பிச்சு. நீ அடைச்ச கடன் வாங்குற கிராக்கியப்பா. அப்ப நான் வரட்டுமா? கையில கொடு. சொய்யின்னு யாருன்னா சாராயத்தை கொடு. ஒரு முண்ட கள்ளு, ஒரு பாட்டில் சாராயம். இப்போதைக்கு கொடு. இப்போதைக்கு ஒரு பய இனிமே இங்க சாப்பிட கூடாது. எந்திரிக்கிறா, எந்திரிக்கிறா. என்னடா தெரியா, புதுசா கடை போக வந்துருக்குற? பிரசவம் தாங்க முடியல. உனக்கு என் பஞ்சாயத்துக்கு நெருப்பு ஊத்து. அண்ணா சொன்ன கருப்பு. என்னடா உடம்பு நெருப்பா கொதியுது? சுத்த உடம்பு பாரு. உப்புன்னு ஏறி கப்புன்னு பத்திக்கிச்சு.
அப்படியா? அப்ப ஊத்தி அண்ணே ஆக்காட்டு. இன்னொரு பாடு சாராயம் கூட காசு எடு. அல்பம் வருவேன். காசு 10 ரூபாய் வச்சிருவேன். எடியா முதல்ல. என்னடா அது சின்ன பையடா. 10 ரூபாடா பாரு. 10 இப்படி இப்படி 10 ரூபாய். நோட்டாயா இது? பீடி விளம்பரத்து காய் தான். வீடு வீடு வந்து நான் வந்து நான் இல்ல பொண்ணுங்க தான் கொடுத்தேன். பொண்ணுங்க தான் நான் இல்ல பொண்ணுங்க தான் கொடுத்தேன். இல்லையா காசை குடியா? அவனை கூட்டு வந்துடுறேன். குடியா காசை முதல்ல. அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். காசை கொடுக்கியா இல்ல? புத்தி கட்டல. அந்த பொண்ணு வீட்டுல அழுதுகிட்டு கிடக்கு, நீங்க குடிச்சு ஆட்டம் ஆடுறீங்களா? பாவிகளா, நீங்க அடகு வச்சு குடிச்சு குடிச்சு அந்த வள்ளியப்பனுக்கு அடிமையா போக போறீங்களா? அந்த மகா பாவி ஒழிஞ்சு போனதும் இந்த ஊரை உருப்பிடும் போல இருக்கு. காசு இந்த தொலை நடரா நடரா. நீ அடிக்காத. திட்டா 1 2ன்னா ஞாபகம் வச்சுக்கலாம் முதலாளி. பக்கம் பக்கமா இல்ல திட்டினா. கேட்டுக்கிட்டு நீ சும்மாவா இருந்த? மனசுக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. சரி மறந்துருவோன்னு கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டேன். பொண்ணு அவனை இப்படியே விட்டுக்கிட்டே போனோம். உங்களுக்கு தாங்க கேவலம். பொன்றாங்க இந்த பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அந்த அயோக்கிய நாய் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணும். அவ்வளவுதானே? ம். ஒரு 10 எடுங்க. கால்ல விட சொல்றேங்க. நீ ஒரு அழைப்பு கேசியா? ஏன் இன்னும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? ஆடு மேய்க்க போல? ஏய், ஆட்டுக்குட்டியோட உனக்கு என்ன விளையாட்டு? பள்ளிக்கூட போ. அவன் ஆட்டுக்குட்டியோட விளையாடாம என்ன செய்வான்? தம்பி இருக்கானா தங்காச்சி இருக்கா? அத பத்தி உனக்கு கவலையா இல்ல? ஆமா, இருக்கிற உடனே ஆட்டை மேய்க்க போ, அங்க போ, இங்க போன்னு விரட்டுற. இந்த லட்சணத்துல இன்னொரு வேறையா? டேய் போடா நீ. அவன் இருக்கிறப்ப அடிக்காத. ஐயோ, பையன் பள்ளிக்கூடமா போறான்? ஆமா சாமி, மகனை படிக்க வைக்கணும்னு அவங்க அம்மாக்கு ரொம்ப ஆசை. பேசாம ஆடு மேய்க்க அனுப்புங்க. நல்ல புத்தியா சொல்வேன்னு பார்த்தா நீ சேர்ந்துக்கிட்டு பேசுறியே. அதுக்கு இல்லம்மா, படிப்புன்னா எக்கச்சக்கமா செலவாகும். பாவம் 4 ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு இவனுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? அதுக்குதான் கடனோ உடனோ வாங்கி தரேன்டா, ஒரு வியாபாரத்தை ஆரம்பின்னா கேட்க மாட்டேங்கிறான். கடங்கிட சொல்லாத சாமி, எனக்கு பயம். என்னது பயமா இருக்குதா? உட்காரு. நல்ல ஆளு. பூசிடுறா. நல்ல முத்து, உழைக்க தெரியாத ஆளப்பா நீ. ஒண்ணு இல்ல, நம்ம ஏற்காடு ஏழுமலை நாடார் கேள்விப்பட்டிருக்கியா? நல்லதா போச்சு. 7 ஏலக்காய் எஸ்டேட் வச்சிருக்காரு. எப்படி? ஆரம்பத்துல ராப்பட்டி எதிர் வீட்டுக்காரன்ட்ட கைய நீட்டி 5 ரூபாய் கடனா வாங்கினான். இன்னைக்கு மலை மேல குந்திக்கிட்டு இருக்கான். அந்த மகாபாவி வள்ளியப்பா இருக்கிறானே, அவன் கதை தெரியுமா உனக்கு? அவங்க தாத்தா எங்க தாத்தா கிட்ட 4 கடனா வாங்கி அத முதலா வச்சு வட்டி வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு. இப்போ இந்த ஊரே வள்ளியப்பன் பைக்குள்ள. இதுல இருந்து என்ன தெரியுது? கடன் வாங்கினவெல்லாம் மேல போயிருக்கான். சும்மா இரு சாமி, அவன் கையில கடன் வாங்கினவன் ஒருத்தனும் மேல போல, எல்லாம் உள்ளதான் போயிருக்காங்க. கையாத உலக்க அவனை விட்டா வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறியா? இருக்கா? இருக்கு. நல்ல முத்து, உன்ன மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் சர்க்கார் குறைஞ்ச வட்டியில கடன் கொடுத்து ஏதாவது ஒரு தொழில ஆரம்பிக்க உதவி செய்யுது. நிஜமாவா? சர்க்கார் எங்கேயாவது போய் சொல்லுமா? நீ ஊன்னு சொன்னேன்னா உடனே வாங்கி தர்றேன். பணத்தை வாங்கி திண்ணையில பாய விரிச்சு 2 பேர் 3 சீட்டு ஆடுவோம். மூதேவி, பணத்தை வாங்கு, நேர சந்தைக்கு போ, 4 மாட்டை புடி, வீட்டுல கட்டு, தீனிய போடு, பாலை கரை, கடையில போய் ஊத்து, காசை சேரு, பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, அப்புறம் ஆபீசராவே ஆக்கு. நல்லா இருக்கு சாமி. ஆனா கடன் இல்லாம 4 காசு சேர்க்கிற வழி இல்லையா? இருக்கு. திருடு. ஐயோ, எனக்கு பயம், ஜெயில போடுவாங்க. அப்ப பிச்சை.
என்னையா நல்ல முத்து இந்த வயசுல வழிக்கு விழுந்திருக்கிற? ஏதோ நினைப்புல வந்துகிட்டு இருந்தேன் சாமி. பகல் கனவு காண்றவன்லாம் இப்படிதான் பள்ளத்துல வேணும். இவனை மாதிரி படபடன்னு காரியத்துல இறங்கி இருந்தா மடமடன்னு மேல வந்திருக்கலாம். மேல வா. பாத்தியா, கருப்பனை பேங்க் கூட்டிக்கிட்டு போறேன், கடன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாளையில இருந்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு திரிய போறான் பாரு. இல்ல கருப்பா, பாரு இப்ப ஒண்ணும் கெட்டு போயிடல. நீ மட்டும் சரின்னு சொன்னீன்னா உனக்கு சேர்த்து ஏற்பாடு பண்ணிடுறேன். ஒரே செலவுல ஆயிடும். என்னையா யோசிக்கிற? ஒரு 100 எடு. 100 ரூபாய் என்கிட்ட அது சாமி. ஆரம்பத்திலேயே அழுவிய. சரி இருக்கிறத எடு. எடுயா, உன் வேலையை முடிக்கிறேன். சீக்கிரம். நல்ல முத்தாச்சே. எடு எடு. ம்? 20. சரி, இத வச்சு ஒரு புள்ளையார் சுழியாவது போட்டு வைக்கிறேன். அப்ப வர்றேன். நோட்டு என்ன ஈரமா இருக்குதே? சரி, ஈரமா இருந்தா என்ன, கிழிஞ்சு இருந்தா என்ன, நோட்டு நோட்டு தானே. நமக்கு என்ன? தானே பேசிட்டு வந்தா தடிக்க வேண்டியதான். மேல வா. பாவ மனுஷன் எங்க போச்சு? யோ, இவ்வளவு நேரம் எங்க போற? இந்த பைய இப்படி ரோட்டு கடைக்கு போய் 5 ரூபாய்க்கு அரிசி, 3 ரூபாய் சோளம், கொஞ்சம் புளி, மிளகாவத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. மறந்துட்டேனே, இந்த பையன் 2 நாளா கருவாடு கட்டிட்டு இருக்கான். அதைய வாங்கிட்டு இந்தா டீமன்ன சீசா இதைய வாங்கிட்டு வா. போ போயா. உங்க மாமனாரா கடை வச்சிருக்காரு? இதுக்கெல்லாம் காசு புழுக்க வச்ச காசு இருக்குல்ல? அதங்க இருக்கு. அத முழக்க போட்டுட்டேன். என்னையா சொல்ற? ஊர்ல நிறைய பேர் பேங்க்ல கடன் வாங்கி ஆடு மாடு வாங்குறாங்க. அதுக்காக நம்மளும் மாடு வாங்கலாம்னு பொண்ணுறாங்க கேட்டேன். செலவுக்கு 20 ரூபாய் பணம் கேட்டேன், கொடுத்துட்டேன். ஆமா, கடன் கொடுக்கறது நெசந்தானா? வாத்தியார் கூட கேட்டனே. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு ரங்க மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல. உனக்கு என் மூஞ்சிதான் பிடிக்கும். கொஞ்சத்துக்கு நல்ல நேரம் பாத்தியா? இந்த புள்ள வந்து சோறு போடுன்னா நான் என்ன பண்ணுவேன்? சரி, இதை எடுத்து உள்ள வை. பைய கொடு, இந்த வாரேன். அப்பாடா, ஒரு வழியா உன் வேலையை முடிச்சாச்சு. ஐயே, செரங்களை ஈ மொய்க்கிற மாதிரி சில்லறைக்கு மொய்க்கிறானோப்பா. தாகத்துக்கு ஏதாவது சாப்பிடுறீங்களா? பின்ன இந்த பயலோட கத்தி கத்தி தொண்டையில இருக்கிற நீர் போச்சு. கூல் ட்ரிங்க் இருக்குதா? இருக்குதுங்க சார். எனக்கு மட்டும் தானே? எனக்கு வழியாத 2 இருக்கட்டும். ஏன்பா தம்பி, கடையில வேற என்ன இருக்குது? அது என்ன மிக்சரா? 2 பொட்டலம் எடுத்து வை. இது என்னது, கடலையா? அதையும் 2 போறேன். அது என்னப்பா மூளையில கருப்பா தொங்குது? ஓஹோ, பூண்டு ஊறுகாயா? அதுவே 2 பாக்கெட் வை. பிஸ்கட் இருக்குதா? அதையும் எடுத்து வைய. அப்படியே 2 சிகரெட் பாக்கெட்டையும் வச்சிருப்பா. மொத்தமா பார்சல் பண்ணிடு. போகும்போது எடுத்துட்டு போறேன். காசு இவரு கொடுத்துருவாரு. மூதேவி, முண்டா உள்ள விடானா வெளியே ஊதி விட்ட. உப்புடா. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 7 ரூபாய். அவ்வளவுதானா? கருப்பா, என்ன பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கேன், சீக்கிரமா வந்து சேரு. பணத்தை கொடுத்துட்டேங்க. இந்தா உன் பணத்தையும் வாங்கிக்க. 2000 இருக்குது. 2000 ரூபாய்? என்ன சாமி, ஆத்துல ஊத்து தோண்ட கூட பார்த்தாதே. ஆத்துல நீ ஏன்டா தோன்ற? அங்கதான் பேப்பர்ல தோண்டியாச்சே. அதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? பாரு, இந்த 2000 வாங்கிட்டு வள்ளியப்பனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு மிச்ச மீதி இருந்தா செலவுக்கு வச்சுக்க. புடி, இந்தா. இல்ல நம்ம ஊர் பஸ் தான் வந்துட்டு இருக்கு போலக்கு. வா வா வா. என்னடா அது கை கடையில குத்திக்கிட்டு நிக்குது? எடு. பாட்டலுங்க. அட பாவி, கடையில இருந்து. ஓ சாமி, மாடு பையில இருக்குமா? 10 ரூபாய்க்கு மட்டும் மாடு வருமா? என்னடா விவரம் தெரியாத ஆளா இருக்கிற? கோயிலுக்கு போனா நாம வெறுங்கையோடியா போறோம்?
சூடத்தட்டுல காசு போடுறோம், பிரசாதம் வாங்கினா காசு கொடுக்கறோம், உண்டியல்ல காசை போடுறோம், வெளியே வந்தா பிச்சைக்காரனுக்கு காசு போடுறோம். பேங்க்ல கூட பிச்சைக்காரங்க இருக்காங்களா? எங்க இல்ல? ஆமாண்டா, படிக்கு படி தேங்காய் உடைக்கணுமே. 100 கொடுத்தாத்தான் மாடு வரும். 100 ரூபாய்க்கு நான் எங்க போவேன் சாமி? மாட்டுக்கு மாத்திரம் நான் எங்க போவேன்? சைக்கிளை தள்ளி தள்ளியே டயர் தேஞ்சு போச்சு. ஏ கருப்பா, வாடா அப்படி வர. ஐயா கும்பிடுங்க. கையில 4 காசு ஏறின உடனே திரும்பி கூட பார்க்காம போறிய? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, விவசாயம் எல்லாம் எப்படி நடக்குது? என்ன பண்றதுங்க, மழையை நம்பி விவசாயம் பண்றதை விட்டுட்டு 4 மாட்டை நம்பி பால் வியாபாரம் பண்ணலாம்னு ஆரம்பிச்சேங்க. அதுக்கு ஏன்டா அழுகுற? 3 மாடு செத்து போச்சுங்க. சரி, மிச்சம் 1வது இருக்குது இல்ல? அதுவும் வத்தி போச்சுங்க. தெரிஞ்சது போ. மேற்கொண்டு என்ன பண்றதா உத்தேசம்? என்ன பண்றதுங்க, என் பொண்ணு வேற வயசுக்கு வந்துட்டா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அதுக்கு நீங்க தான் கல்யாணத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, நான் கைவிடப்படாது. இப்படி செஞ்சா எப்படி? எப்படிங்க? பம்பு செட்டுக்கு ஒரு மனு எழுதி தட்டி விட்டுருவோமே. அட நீங்க ஒண்ணு, கிணறே தோண்டலையே, பம்பு செட்டு எதுக்கு? இல்ல, பேப்பர்ல தோண்டணும் இல்ல, அதுலயே பம்பு செட்டை வச்சிடுறது. நமக்கு தேவை பணம் தானடா. ஆமாங்க. எதுக்கும் வீட்டு பக்கம் வந்து மனுவுல கையெழுத்த போட்டு போ. ஏண்டா அழுவுற? ஓ சரி சரி சரி, விரலோட வந்து கை நாட்டு வச்சுட்டு போ. சரிங்க. போ. ஏங்க, அந்த இனிப்பு மசி இருக்குதுங்களா? எறும்பு பயம்.